பேசும் பனிமலரே. அத்தியாயம் 22. காலையில் எழுந்த சாரா தான் அவன் மேல் படுத்திருப்பதை பார்த்து கோபம் கொண்டவளாய் அன்று முழுவதும் அவனை முறைத்து கொண்டே திரிந்தாள். இரவு அவன் அவள் அருக்குள் நுழைய பார்க்க அவனை தடுத்தவளோ உங்கள் ரூமுக்கு போங்க என்று அவனை விரட்டினாள். அவனை சீண்டி வம்பிழுக்கும் எண்ணமெல்லாம் அவன் பார்க்கும் பார்வையிலேயே காணாமல் போயிருக்க அவனை தூரி தள்ளி நிறுத்தவே எண்ணினாள். எதுக்கு என்ன போக சொல்கிற? என்னை பார்த்தா உனக்கு பயமாக இருக்கா? சேச்சா, எனக்கு என்ன பயம் பாஸ், அதுவும் உங்களை பார்த்து? ஓ, அப்போ மேடமுக்கு பயம் இல்லை அப்படி தானே என்று கேட்டபடியே அழுத்தமான காலடிகளுடன் அவளை நெருங்கினான். அவன் விழிகளில் தெரிந்த தாபம் அவளை தானே பின்னோக்கி நகர செய்தது. எங்கே வெளியே வந்து விழுந்து விடுமோ என்று நினைக்கும் அளவு வேகமாக துடித்த இதயத்தை கை கொண்டு நீவி விட்டவள், எதுக்கு இப்போ கிட்ட வரீங்க என்று தடுமாறி கேட்டாள். இல்லை, நேற்று வரைக்கும் என்னை வேணும்னே வம்பிழுத்துட்டு இருந்த, இப்போ எதுக்கு இப்படி நடுங்கிற சாரா? அவ்வளோதானே உன் தைரியம்? பின்னோக்கி சென்றவள் சுவற்றின் மீது இடித்து கொண்டு நிற்க அவளுக்கு அருகில் சென்றவனோ அவளை ஒட்டி கொண்டு நின்றான். அவனின் சூடான மூச்சுக்காற்றில் சாரா பாகாய் உருகி கொண்டிருந்தாள். அவனது கை மெல்ல நீண்டு அவளது இடையை அழுத்தி பிடிக்க அதில் மூச்சுவிட மறந்தவளாய் சிலையானாள். நேற்று இங்கே கை வச்சதுக்கு தானே என்னை அந்த திட்டினேன், இப்போ என்ன பேச்சையே காணோம்? அவள் எங்கே பேச? ஏதோ பேச முயற்சித்து அவளது உதடுகளை பிரிக்க பார்க்க நடுங்கும் அந்த இதழ்களை தனது இதழ்களாய் சிறை செய்திருந்தான். முதலில் திமிரியவளோ மெல்ல மெல்ல அந்த முத்தத்தில் தன்னை தொலைக்க ஆரம்பித்தாள். நெடிய நேரத்தின் பின் பிறந்தவன் அவள் கண்களும் அந்த முத்தத்தில் கிறங்கி போய் இருப்பது கண்டு முழுவதுமாகவே பித்தனாகி போனான். அவளை அப்படியே தூக்கி கொண்டு வந்து கட்டிலில் கிடத்தியவன் அவள் முகம் முழுவதும் முத்தம் வைத்து சம்மதமா என்று கேட்க அவளும் இருந்த மயக்கத்தில் ஏதோ ஒரு பக்கமாய் தலையாட்டு வைத்தாள். அதன் பிறகு நடந்த அனைத்திற்குமே இருவருமே பொறுப்பாயினர். காலையில் எழுந்தவருக்கு நடந்தது சரியா தவறா என்றே புரியவில்லை. தானும் ஒருவனிடம் இப்படி உருகிப்போய் நிற்போம் என அவள் கனவிலும் நினைத்ததில்லை. அவளுக்கு அவள் மீதே அருவருப்பு கூட தோன்றியது. குழப்பத்தினுடையே குளித்து முடித்து கண்ணாடியின் முன்னின்று தலைவாரி கொண்டிருந்தாள். அப்பொழுது எழுந்த கௌதமோ மனமெல்லாம் லேசாகி காற்றில் பறப்பது போல் உணர்ந்தான். அவனும் சத்தியமாக இதை எதிர்பார்க்கவில்லை. அருகில் சென்றால் துரத்துவாள், அடிப்பாள், திட்டுவாள் என்றுதான் நினைத்திருந்தான். மற்றபடி அவளை முத்தமிடும் ஆசை கூட அவனுக்கு அப்போது இருந்திருக்கவில்லை. அருகில் சென்ற பின் படபடத்த அவள் இமைகளும் துடித்த அவள் உதடுகளுமே அவனை முத்தமிட தூண்டியது. அதுவும் அவள் உருகி நிற்கவும் அவனுக்கு உலகமே மறந்துவிட்டது. விழித்ததுமே முதலில் அவளைத்தான் தேடினான். கண்ணாடி முன்னின்று ஏதோ யோசனையில் இருந்தவளை பின்னிருந்து கட்டி அவள் தோள் மீது தலை வைக்க அவளுக்கு இவ்வளவு நேரம் யோசித்து கொண்டிருந்த அனைத்துமே மறைந்து போய் அவனையே கண்ணாடி வழியே விழிவிரிய பார்த்தாள். அவன் முகம் கொண்டு அவள் காதுமடலை உரசவும் அதில் கண்மூடி கிறங்கி போய் நின்றாள். அவளை திருப்பியவன் அவள் கன்னங்களில் முத்தமிட வெளிர் நிற கன்னங்கள் ரோஜாவாய் நிறம் மாறியது. அவன் அழுத்ததாய் அவள் உதடுகளை நோக்கி குனிய பார்க்க அதில் பயந்து போய் தன்னை சுதாரித்தவள் அவனை பிடித்து தள்ளிவிட்டாள். தூர போய் நின்றவனின் விழிகளில் தெரிந்த தாபத்தில் உள்ளுக்குள் அவளுக்கு உதறல் எடுத்தது. ஸ்கூலுக்கு கிளம்பணும், டைம் ஆச்சு என்று தட்டு தடுமாறி முழிந்துவிட்டு விழுந்தெடுத்து கொண்டு ஓடிவிட்டாள். அவளுக்கு இதில் இன்னும் முழுமையான உடன்பாடில்லை என்பதை உணர்ந்தவனுக்கு எப்படியும் அவளை மாற்றிவிடலாம் என்கின்ற நம்பிக்கை பிறந்தது. கௌதமிற்கு அன்று ஆஃபீஸில் மிகுந்த வேலை. புதியதாக ஆரம்பித்த ப்ராஜெக்ட் வேறு அவனை மிகவும் அதிக வேலை வாங்கியது. இதில் 2 நாட்கள் வெளியூர் செல்ல வேண்டியதும் இருந்ததால் அவனுக்கு இன்னும் எரிச்சலாக இருந்தது. அன்று அதே எரிச்சலுடனேயே இரவு மிகவும் தாமதமாகத்தான் வீடு வந்தான். சாராவை தேட அவளோ வீடு முழுவதுமே இல்லை. எங்கே போனாள் என்று யோசித்தவனுக்கு எல்லாம் அந்த ரோஜா தோட்டத்தில் தான் அமர்ந்திருப்பாள் என்ற எண்ணம் வரவும் வீட்டிற்கு பின்னே சென்று பார்த்தான். அவன் நினைத்தது போலவே அவள் அங்குதான் அமர்ந்திருந்தாள். இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க என்றவனது குரலில் உடல் தூக்கி போட திரும்பி அவனை பார்த்தாள். வா சாப்பிடலாம் என்றபடி அவனது கையை பிடித்து கூட்டி சென்றான். சாப்பிட்டவுடன் டிவி முன் அமர்ந்தவளை ஒரு மாதிரியாக பார்த்தவன், தூங்க வரலையா என்று கேட்டான். வரணும் பாஸ், டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பார்க்கணும் என்றாள். சாரா, ஐ எம் ஸோ டயர்ட், எனக்கு தூக்கம் வருது. ஐயோ பாஸ், நீங்கள் போய் தூங்குங்க, நான் உங்களை இருக்கவே சொல்லலையே. நீ இல்லாமல் நான் எப்படி தூங்க போவேன்னு நினைக்கிற சாரா என்று அவன் கேட்கவும் விழிகள் விரிய அவனை நோக்கியவள் பேச வார்த்தைகளற்று அப்படியே அமர்ந்திருந்தாள். அருகில் வந்து அமர்ந்தவனோ அவளை கண்ணோடு கண் நோக்கி அவள் விழிகளால் கலக்க பார்த்தான். அவன் பார்வையின் வீச்சுக்கு ஆளாமல் தலை கவிழ்ந்தவளை அப்படியே தூக்கி சென்று தனது வேலையை செவ்வனே செய்ய ஆரம்பித்தான். அடுத்த நாள் காலையில் அவன் எழும்பொழுது சாரா அறையிலேயே இல்லை. பெருமூச்சை வெளியேற்றபடியே அவனது அறைக்கு சென்று ரெடியாகி வந்தான். அவள் அப்பொழுதுதான் சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அவன் வருவதை உணர்ந்தும் கூட தலை நிமிர்த்தவில்லை. வேக வேகமாக இட்லியை எடுத்து வாயில் அடைத்தவள் அதை முழுங்கக்கூட செய்யாமல் வாயில் அடைத்தபடியே கை கழுவ ஓடினாள். கை கழுவி வந்தவனின் முன் அவன் வந்து நிற்கவும் அவளுக்கு பயத்தில் புறையே ஏறிவிட்டது. அவள் வேகமாக இரும வாயில் அடைத்து வைத்திருந்த இட்லி எல்லாம் அவன் சட்டையில் விழுந்து தெரித்தது. ஐயோ சாரிங்க, சாரி, தெரியாமல் பண்ணிட்டேன் என்று கண்களில் நீர்மழுக பதத்தத்துடன் சொன்னாள். சாரா, ஃபஸ்ட்டு எதுக்கு இவ்வளோ நர்வஸாக இருக்க? முதல்ல உட்காரு. அவளை சோஃபாவில் அமர வைத்தான். தண்ணீர் கொடுத்தவன் அவள் குடித்து முடித்தவுடன், இப்போ சொல்லு, எங்கே
இவ்வளோ அவசரமாக கிளம்பிட்டு இருக்க? இல்லை, இன்றைக்கி ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு தான் சீக்கிரமாகவே கிளம்பிட்டு இருந்தேன். சாரிங்க. சரி, நீ போ, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி அவளை அனுப்பி வைத்தவன் மீண்டும் குளித்துவிட்டு ஆஃபீஸிற்கு சென்றான். அன்று இரவும் லேட்டாகவே வீடு வந்தவன் சாராவை தேட அவளோ அறையில் தூங்கி கொண்டிருந்தாள். அதற்குள் தூங்கிவிட்டாளா என்றபடி அருகில் சென்று அவள் தலையில் கை வைக்க அது ஈரமாக இருந்தது. அவளுக்கு இரவில் குளிக்கும் பழக்கமெல்லாம் கிடையாது. பனிப்பிரதேசத்தில் வளர்ந்ததால் அந்த பழக்கமெல்லாம் இல்லாமல் போயிருக்கலாம். தூங்கும் பொழுது கூட வேறு உடை மாற்ற மாட்டாள். முதல் நாள் காலையில் அணிந்த உடையையே தான் மறுநாள் குளிக்கும் வரையிலுமே அணிந்திருப்பாள். அதுவும் தினமும் சேலை மட்டுமே. என்றோ ஓரிரு நாட்கள் சுடிதாரில் பார்த்திருக்கிறான் தான். ஆனால் இன்று தலைக்கு குளித்து சுடிதார் அணிந்து தூங்கிக் கொண்டிருந்தவளை பார்த்து அவனுக்கு நெருடலாக இருந்தது. அவளை எழுப்பியவன், ஏன் அதுக்குள்ளே தூங்கிட்ட, சாப்பிடலையா என்று கேட்டான். சாப்பிடணும் வாங்க என்று எழுந்து நின்று அவளின் முகம் சிவந்து போயிருந்தது. சாரா, நில்லு, உடம்பு சரியில்லையா? இல்லையே, நல்லா தான் இருக்கேன். பொய் சொல்லாத. ஆமாம் பாஸ், உடம்பு தான் சரியில்லை. அப்புறம் எதுக்கு இந்த நேரத்தில் தலைக்கு குளிச்ச? அவன் கேள்வியில் கடுப்பானவள், நான் என்ன பண்ணால் உங்களுக்கு என்னங்க, நைன்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க என்று கேட்டுவிட்டு மீண்டும் திரும்பி படுத்து கொண்டாள். கோபத்துடனேயே சிறிது நேரம் அங்கேயே நின்றிருந்தான். அவள் வயிற்றை பிடித்தபடி சுருக்கி கொண்டு படுக்கவும் சட்டென மன்றையில் அது உரைத்தது. மீண்டும் அவளை திருப்பியவன், பீரியட்ஸா என்று கேட்க சிறிது நேரம் அமைதியாக இருந்தவள் பின்னர் ஆமாம் என்பது போல் தலையசைத்தாள். ரொம்ப வலிக்குதா என்று அவன் கேட்க, இல்லை என்று ஒரு வார்த்தையில் பதிலுரைத்தாள். சரி வா, சாப்பிடலாம் என்று அவளை அழைத்து கொண்டே போய் டைனிங் டேபிளில் அமர்ந்தான். அவளுக்கும் சேர்த்தே பரிமாறியவன் அவள் மெல்ல சாப்பிட்டு முடிக்கும் வரையிலேயுமே கூடவே இருந்தான். இன்னும் அவளோடு அவளது அறைக்குள் நுழைந்தவனை கண்டு பயந்து போனாள். இப்பொழுதும் நேற்று போல் ஏதாவது நடந்து கொள்வானோ என நினைத்தவளுக்கு உடலெங்கும் அருவெறுத்து போனது. பாஸ், நான் தான் பீரியட்ஸ்னு சொன்னேனே, அப்புறம் எதுக்கு இங்கே வந்தீங்க என்று கேட்டவளை தீப்பார்வை ஒன்று பார்த்தான். இந்த டைமில் கூட உன்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்க என்னை மிருகன்னு நினச்சியா என்று அவனது கேள்வியில் நிம்மதி அடைந்தாள். உள்ளூர அவன் மீதான நம்பிக்கை இன்னும் பல மடங்காக பெருகி போக தலை குனிந்தபடி சாரிங்க என்றாள். நான் உன் மேலே வச்சிருக்க லவ் உனக்கு தெரியவே இல்லைல்ல. நான் வெறும் லஸ்ட்டுக்காக தான் உன் கூட இருக்கிறதா நினைக்கிறியா என்று கோபக்குரலில் கேட்டான். இல்லை பாஸ், அப்படியெல்லாம் இல்லை. உங்கள் லவ் எனக்கு தெரியுது. பொய் சொல்கிற சாரா. அப்படி நீ அதை ஃபீல் பண்ணியிருந்தா கண்டிப்பாக என்னை அப்படி நினச்சிருக்க மாட்டேன். என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ண மாதிரி இருக்குது. சாரிங்க, எனக்கு ஏன் அப்படி தோணுச்சுனே தெரியல. இல்லை, நான் தான் சாரா தப்பு பண்ணிட்டேன். என்னோடய லவ் உனக்கு லஸ்ட்டாக மட்டும்தான் தெரியுது. சாரி சாரா, இனிமேல் நான் ரூமுக்கு வரவே மாட்டேன். நீ நிம்மதியாக இருக்கலாம் என்று விட்டு சொல்லி சென்றவனை கைப்பிடித்து தடுத்தவள் அடுத்த நொடி அவனை இறுக்கமாக அணைத்திருந்தாள். அதில் சிறிதும் கரையாதவன், என் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க ஒன்றும் என கட்டிப்பிடிக்க வேணாம், வீடு என்று கோபத்துடனேயே முறுக்கி கொண்டான். நான் தான் சாரி சொல்கிறேனே, நான் பண்ணது தப்பு தான். அதுக்கு வேணா 2 அடி கூட வச்சுக்கோங்க. ஆனால் கோவப்படாதீங்க ப்ளீஸ் என்று தொண்டையில் கை வைத்து மன்னிப்பை வேண்டினாள். அதில் அவன் மனம் பாகாய் உருகினாலும் அதை மறைத்தவன் வேண்டுமென்றே அவளை தள்ளி நிறுத்தினான். என்ன பாஸ், இவ்வளோ சொல்லியும் கோவம் போலையா? நான் என்ன பண்ணட்டும்? கிஸ் பண்ணு என்று கன்னத்தை காட்டினான். சிறிது தயங்கியவள் பின்னர் சற்று எம்பி அவன் கன்னத்தில் இதழ் பதித்தாள். மறு கன்னத்தை அவன் காட்டவும் அதிலும் முத்தமிட்டவள் அவன் அடுத்ததாக அவன் உதடுகளை காட்ட திகைத்து போனாள். அவள் முதலில் கொடுத்த அந்த இதழொற்றாள்கள் அவனுக்கு அத்தனை இனிமையை கொடுத்தது. அவள் தயங்கி கொண்டே நிற்கவும், அதான் நான் சொன்னேன்ல, உனக்கு என் மேலே நம்பிக்கையே இல்லைன்னு, இருந்திருந்தா நீ இப்படி தயங்கிட்டு நிற்க மாட்டேன் என்றவன் சொல்லி முடிக்கும் முன்னரே அவன் இதழ்களை பற்றி இருந்தாள். செயலை தனதாக்கியவன் மெல்ல அவள் உயிரை இதழ்களின் வழியே உறிஞ்ச ஆரம்பித்தான். சிறிது நேரத்திலேயே அவள் மூச்சுக்காற்றிற்கு போராட அவளை பிரித்து நிறுத்தியவன் அவள் நெற்றியில் அழுந்த முத்தமிட்டிருந்தான். அத்தனை நிறைவு அவன் மனதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேலன்ஸ் நாவல் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டோரி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். பாய்.